அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்தி திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் ஜிபி ஷிப்பி பிறந்த தினம் என்று புகழ் பழம்பெரும் இந்தி திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குனருமான ஜிபி ஷிப்பி பிறந்த தினம் என்று பாகிஸ்தானோட சிந்து மாகாணம் ஹைதராபாத் நகரின் வசதியான சிந்தி குடும்பத்தில் 1914ஆம் ஆண்டு பிறந்தவர். முழு பெயர் கோபால்தாஸ் பரமானந்த சிப்பி. கராச்சியில் கல்வி பயின்று சட்டத்தில் பட்டம் பெற்றார். வழக்கறிஞராக வாழ்க்கை தொடங்கினார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை அடுத்து சொத்து சுகங்களை பாகிஸ்தானில் பறிகொடுத்துவிட்டு பம்பாயில் குடும்பம் தஞ்சமடைந்தது. தரை விரிப்பு விற்பனை, ஓட்டல் தொழிலில் ஈடுபட்டவர் பிறகு கட்டுமான தொழிலை தொடங்கினார். பம்பாயில் முதலாக அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டியவர்களில் இவரும் ஒருவர். இந்தி நடிகை நர்கிஸ் தத்துக்கு வீடு கட்டி கொடுத்த நேரத்தில் சினிமாவில் நடிக்கும் ஆசை ஏற்பட்டது. சில படங்களில் தலைகாட்டினார். தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி 1951 முதல் முறையாக சசா அப்படின்ற படத்தை தயாரித்தார். தொடர்ந்து பல திரைப்படங்கள் தயாரித்தார். தான் தயாரிக்கும் திரைப்படங்களை இவரே இயக்கினார். 1955 இவர் தயாரித்து இயக்கிய மரைன் டிரைவ் வெற்றி படமாக அமைந்தது. அதே ஆண்டில் அடில் இ ஜஹாங்கீர் திரைப்படத்தை தயாரித்தார். ஸ்ரீமதி 420, ஸ்ரீமதி 420, சந்திரகாந்த், லைட் ஹவுஸ், அந்தாஸ் ஆகியவை இவர் இயக்கிய சிறந்த திரைப்படங்கள். சாகர், ஷான், மேரே சனம், பந்தன், திருஷ்ணா, ஹமேசா ஆகியவை இவர் தயாரித்த பிரபல திரைப்படங்கள். சில படங்கள் தோல்வியை தழுவி நிதி பிரச்சனையை எதிர்கொண்ட போது திரையுலகை விட்டுவிட்டு லண்டனில் ஹோட்டலை கவனித்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டாராம். செட்டில் ஆகிவிடலாம் என்று கூட அவர் நினைத்தது உண்டு. சூப்பர் ஹிட் படங்கள் தந்த நம்பிக்கையால் திரைத்துறையில் தொடர்ந்து சாதனை படைத்தார். இவரது அழைப்பை ஏற்று லண்டனில் படித்த மகன் சிப்பி படிப்பை விட்டுவிட்டு இவரோடு திரைப்பட தயாரிப்பு வேலைகளில் இறங்கினார். 1972 மகன் ரமேஷ் இயக்கத்தில் இவர் தயாரித்த சீதா அவுர் கீதா திரைப்படம் வெற்றி பெற்றது. இதே கூட்டணியில் 1975 ஷோலே திரைப்படம் தொடர்ந்து 286 வாரங்கள் ஓடின. ஒரு வருஷத்துக்கு 52 வாரங்கள் இருக்கு. எவ்வளோ 286 வாரங்கள் ஓடி இருக்கு. 100 வாரம்னா கூட 2 வருஷம் வச்சுக்கோங்க. இப்போ 286 வாரங்கள் அப்படின்னா 200னா 2 வருஷம், 300னா 6 வருஷம், அப்போ 5 வருஷம் ஓடி இருக்கு. இதில் நடித்த அந்த ஷோலே அப்படின்ற படத்தில் நடித்த அமிதாப் பச்சன், தர்மேந்திரா, சஞ்சீவ் குமார், அம்ஜத் கான், ஹேம மாலினி அனைவரையும் மிகப்பெரிய ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்த்தியது. இந்தியாவில் அதிக நாள் ஓடிய படம் என்ற சாதனையை பல ஆண்டுகளுக்கு ஷோலே தக்க வைத்திருந்தது. மும்பையில் 2000 நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றார். பிலிம்பேர் விருதுகளை பலமுறை பெற்றிருக்கிறார். திரைப்பட தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்க தலைவராக 4 முறை பதவி வகிக்கிறார். அரை நூற்றாண்டு காலமாக பாலிவுட்டின் முடிசூடா மன்னராக கோலோச்சிய ஜிபி ஷிப்பி 93 வயது 2007ஆம் ஆண்டு மறைந்தார். அஞ்சு வருஷம் ஓடின படம் தயாரிச்சிருக்கிறாரு. மற்றபடி இன்னும் பல படங்களை தயாரிச்சிருக்கிறாரு. தோல்வியின் எல்லை வரைக்கே சென்று இந்த துறையை விட்டே ஓடிடலான்னு பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஓட விரும்பலை. திருப்பி இதே துறைக்கு வந்து சாதிச்சிட்டாரு. 1914 பிறந்தவர். அதாவது முதல் உலகப் போர் தொடங்கும் போது பிறகுறாரு. 2007ஆம் ஆண்டு மறைந்து விடுகிறார். மாபெரும் ஒரு ஆளுமை. 93 வயதில் இறக்கிறாரு. இந்தி திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் ஜிபி ஷிப்பி அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இறுதியை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.